3 பேனர் வச்சிருக்கான். மாமா காலையில தான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். விக்கல் எடுத்துருக்கணுமே. ஆமா மாப்பிள, இந்த பெருமாள் கோயில் கிட்ட வரையில விக்கல் எடுத்தது அது நீதானா? நானே தான் மாமா. இந்தா இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அதை எடுத்துட்டு ஓடியா ஓடு. சரி. என்ன மாப்பிள? ப்ளீஸ் வெயிட் மாமா. மாமா லட்டு எடுத்துக்கங்க. எதுக்கு மாப்பிள ஸ்வீட்? மாமா நீங்க தாத்தாவா போறீங்க. சீலக்காரி, மூடுச்சாமி, வளச்சாமி, புண்ணாங்க, வாடிக்கருப்பா, ஆண்டரைச்சா, ஒச்சாண்டம்மா எல்லாரும் சேர்ந்த பிள்ளைக்கு ஒரு வாரிசு கொடுத்துட்டீங்க. கிரெடிட் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. சந்தோஷம்டா சாமி. ஒண்ணா விளையாட்டா போலியா? யோ என்னையா அது? நம்மள கேட பையன் நினைச்சாங்களா? சரி தம்பி இங்க வா. லட்ட குடுமா அதைத்தான் கேக்குறாரு. எஸ் டேக் இட். சாருக்கு லட்டை விட அல்வானா ரொம்ப பிடிக்கும். அல்வா கிடைக்குமா? அல்வாலலாம் எங்க மாமா தான் ஸ்பெஷலிஸ்ட். நீங்க அவரையே கான்டாக்ட் பண்ணுங்க. யோ என்ன விளையாடுறீங்களா? ஓடி போனவங்களை சுட்டு கொலை பண்ணிட்டு பில்டப் பண்ணிட்டு பொண்ணு மாசமா இருக்கான்னு லட்டு திங்கிறாங்க. நீ அல்வா கேக்குற? சும்மா எங்க மாமாவை தப்பா பேசாதீங்க சார். நாங்க ஒன்னும் ஊரை விட்டு ஓடி வரல. மாமா நீங்களே அந்த ஃபிளாஷ்பேக் ஓபன் பண்ணுங்க மாமா. கேளுங்க சார் கேளுங்க. வந்ததுக்கு இந்த கதையாவது கேட்டு போங்க. இந்த போஸ் பாண்டியை நம்பினோர் கைவிடப்படார். சாமியை கும்பிட்டுக்க. எல்லச்சாமி இந்த சிவனாண்டிகிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துப்பா. என்ன நம்ம பிளான் உங்க அப்பாட்டே ஒரு வாட்டி சொல்லிட்டியா? இங்க வந்து நிக்கிறாரு. ஆமாங்க சொல்ல போறாங்க. இந்த பொடி எழுதப்ப ஊரை விட்டு ஓடுறீங்க. எப்படி கொண்டு போன காசெல்லாம் 10-15 நாள் தீர்ந்து போய் திரும்ப ஊருக்குள்ள வந்துருவீங்க. வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பணம். எவ்வளவு இருக்குன்னு பாரு. அதுல 1 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. அதை வச்சு வாழ்க்கை ஆரம்பிங்க மாமா. இப்படி 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்புறதுக்கு பதிலா நீங்க பாத்துருக்க மாப்பிள்ளைய விரட்டி விட்டு இந்த சின்னஞ்சிறுசுங்களை சேர்த்து வைக்கலாம்ல மாமா. இப்ப வந்து வாய்களையும் பேசு வேளக்கன். மாப்பிள்ள நான் சாமிக்கு பயப்படணும் இல்லையோ, இந்த கூர்மையை பார்த்தா கிடுகிடுன்னு நடுங்கிற மாப்பிள்ள. அவனை பார்த்து பயந்து பயந்து என் முதல் 2 பொண்ணுகளுக்கு அவசரப்பட்டு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏமாந்துட்டு மாப்பிள்ள. அவங்களுக்கு என்ன மாமா? மூத்த மருமகன் ரயில்வே இன்ஜினியர் கார் வச்சிருக்காரு. அடுத்த மருமகன் டாக்டர் ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு. இழிச்சாரு ஒரு புண்ணாக்கு இல்ல மாப்பிள்ள. ரயில்வே டிராக்டர் ஜல்லி கூட்டுறவன் இன்ஜினியர்னு, சந்தையில் லேகியை விற்கிறவன் டாக்டர்னு நான் தான் சொல்லிக்கிட்டு தெரியும். அப்ப அந்த இனோவா காரு? ஐயோ அது வாடகை கார் மாப்பிள்ள. வாடகையும் கூட நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்னை மாதிரி படிச்சவனை ஓகே பண்ணியோ? மாப்பிள்ள நிறைஞ்ச வீட்டுல பசுமாடு செத்து போச்சுன்னா குடும்பத்துக்காகன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ உங்க ஒப்பனை சேர்ந்து அந்த பசுமாட்டை காப்பாத்தினீங்க. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்ட மாப்பிள்ள. அன்னைக்கு ராத்திரி என் பொண்டாட்டி உங்க 2 பேரும் கதையும் சொன்னா. சரி காலங்காத்தாலும் உங்க ஒப்பனை போய் பார்த்து பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் நினைச்சேன். அதுக்குள்ள செவரேறி வீட்டுக்குள்ள குறிச்சு காரியத்துக்கு எடுத்துட்டேன். உங்க பொண்ணு தான் மாமா வர சொல்லுச்சு. என் பொண்ணு சொன்னா உனக்கு அங்க போச்சு அறிவு. சிராம்பாரு நிச்சயமான கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த ஊர் ஜனங்க என் முகத்துல காரி துப்பு. கூல்மையி என் காதை அறுத்துருவான். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். உங்க 2 பேரும் வாழ்க்கை முக்கியமா இல்ல என் கௌரவம் முக்கியமா? எனக்கு என் கௌரவம் தானே முக்கியம். அதனாலதான் மாப்பிள்ள ஒரு ஐடியா பண்ண. ஓடி போன உங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு சுட்டு கொண்டு போட்டா சிவனாண்டி அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணிட்டா ஊர்ல ஒரு பையன் நேரத்து பேச மாட்டான். இந்த கூல்மையி நான் வந்தாலே 50 அடி தூரத்துக்கு முன்னாடி எகிரி ஓடிடுவா. எப்படி? அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நீ சத்தியத்தை மீறிட்ட. நான் எங்கப்பா சத்தியத்தை மீறினேன்? இப்ப கூட நீங்க சொல்றவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நல்ல விவரமா பேச கத்துக்கிட்டு இல்ல? ஆமா மாமா. அப்படியே என்னையும் மன்னிச்சிருங்க மாமா. ஆடா போ மாப்ள. உன்னை மன்னிச்சதுனால தான் என் பொண்ணையும் கூட அனுப்பிச்சு விடுறேன். அது இல்ல மாமா, உங்க வீட்டுல இருந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடி வரும்போது கை செலவு காசு இல்லைன்னு உங்க பீரோல இருந்து ஒரு லம்ப் அமௌண்ட் ஆட்டையை போட்டு வந்துட்டேன். அதான் மாமா, நீங்களே 1 லட்ச ரூபா கொடுத்த பிறகு என் தன்மான் என்ன தட்டி கேட்டுருச்சு. அப்ப பணத்தை திருப்பி கொடுக்கறதானே நியாயம். இந்தாங்க மாமா. 2 பேரையும் ஊரை விட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு எப்படா விடியும் எப்படா என் பொண்டாட்டி கத்துவான்னு போய் படுத்தேன். கத்திட்டா சிவனாண்டி இருக்கமா மூஞ்சி வச்சுக்க. என்னது கையில சிக்கிட்டாங்களா? 2 பேரை புடிச்சு போஸ்ட் மரத்துல கட்டி வைங்களா? இன்னும் 4 மணி நேரத்துல அங்க இருக்கு.
டேய், விஷயம் புரியாம பேசாதீங்கடா நொண்ணைகளா. ரெண்டு பேரையும் பிடிச்சி வீட்டுக்குள்ள அடைச்சு வைங்க. பயங்கரமான கோவத்தோட துப்பாக்கி தூக்கிட்டு போய் சுமூத்தா ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கவலைப்படாதீங்க மாமா, உங்க பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கிறேன். ஆட பொண்ணு கிடக்கட்டும் மாப்பிள்ள, முதல்ல என்ன கண் கலங்காம பாத்துக்க. ஊருக்குள்ள போய் என்னத்தை சொல்லி என்னத்தை சமாளிக்க போறோமோன்னு குருவி தலையில பேண்டதும் கூட தெரியாம அத்துவான காட்டுக்குள்ள அனாதையா நடந்து போயிட்டு இருந்தேன். இங்க வாப்பா. அப்ப இந்த கருப்பந்தே எனக்கு கை கொடுத்தான். தம்பி ஏதோ நல்ல காரியத்துக்கு போற மாதிரி தெரியுது. கருப்பனுக்கு இந்த கடாவை பறி கொடுத்துட்டு போனீனா நீ போற சொல்லி ஓஹோன்னு இருக்கும். என்ன யோசனை? வெட்டுங்கயா வாங்கி. துப்பாக்கியார சுட்டா ரத்தம் தெரிக்காதுங்கிற விஷயம் கூட தெரியாத மஞ்சமாக்கானுங்க. ஓடி போனவங்க நான் தான் சுட்டு கூறுட்டேன்னு 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். மானத்துக்காக மகளையே சுட்டு கொண்ட சிவனாண்டி கௌரவத்துக்காக யார வேணாலும் சுடுவான்.